அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிற்றிலக்கியங்கள் தொடர்பான வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். இது நாவி ஜெயராமன் சிற்றிலக்கிய செல்வங்கள் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். கட்டாயமாக பார்த்திங்கன்னா இதில் கலவை வினாக்கள் மாதிரி சிற்றிலக்கியங்களினுடைய ஒரு தொகுப்பாகவே இருக்குது. கட்டாயமாக இது பயனுடையதாக இருக்கும். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, டிஎன்பிசி எழுதக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் பயனுடைய பதிவாக இருக்கும். முதல் வினா, கமலை ஞானப்பிரகாசர் பாடிய நூல் திருவாரூர் பள்ளு. கமலை ஞானப்பிரகாசர் பாடிய பள்ளு நூல் எதுனா திருவாரூர் பள்ளு. இரண்டாவது வினா, தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா வரதநஞ்சைய பிள்ளை. தமிழரசி குறவஞ்சி என்னும் சிற்றிலக்கிய நூலை எழுதியவர் வரதநஞ்சைய பிள்ளை. மூன்றாவது வினா, தோல்வி உற்றோரை பெருமைப்படுத்தும் உயர்ந்த தமிழ் பண்பிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இலக்கியம் எதுனா பரணி. தோல்வி உற்றவங்க மேலேயும் பாடப்பட்ட இலக்கியம் தான் பரணி இலக்கியம். இந்த பரணி பார்த்திங்கன்னா சிறப்பாக நமக்கு முதன்மையாக கலிங்கத்து பரணி சொல்லப்பட்டிருக்கும். தோல்வி உற்றோரை பெருமைப்படுத்தும் உயர்ந்த தமிழ் பண்பிற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கக்கூடிய இலக்கியம் பரணி. நான்காவது வினா, கண்ணை சிறப்பித்து 10 செய்யுளால் பாடப்படும் பாடல் நயனப்பத்து. கண்களை மட்டும் சிறப்பித்து பாடக்கூடிய பாடலுடைய தொகுப்பு தான் நயனப்பத்து அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஐந்தாவது வினா, பரணி இலக்கியத்தின் களம் பாடியது என்னும் பிரிவின் வளர்ச்சி நிலையை எப்படி அழைக்கலாம்னா புறநிலை வாழ்த்து அப்படின்னு சொல்லலாம். பரணி இலக்கியத்தின் களம் பாடியது என்னும் பிரிவின் வளர்ச்சி புறநிலை வாழ்த்து. ஆறாவது வினா, தமிழ் செய்யுள் கலம்பகம் இயற்றியவர் என ஜியு போப். தமிழ் செய்யுள் கலம்பகம் இயற்றியவர் ஜியு போப். ஏழாவது வினா, அரசனின் 10 சின்னங்களை புகழ்ந்து பாடுவது என்னன்னா சின்னப்பூ. அரசனின் 10 சின்னங்களை புகழ்ந்து பாடுவது சின்னப்பூ. எட்டாவது வினா, மாணாக்கர் ஆற்றுப்படை என்ற நூலை எழுதியவர் பின்னத்தூர் நாராயணசாமி. மாணாக்கர் ஆற்றுப்படை என்ற ஆற்றுப்படை இலக்கியத்தை படைத்தவர் யாருன்னா பின்னத்தூர் நாராயணசாமி. ஒன்பதாவது வினா, வெண்பா கலித்துறை ஆசிரிய விருத்தத்தால் அமைவது என்ன இரட்டை மணிமாலை. வெண்பா கலித்துறை ஆசிரிய விருத்தத்தால் அமைந்த பாடல் இரட்டை மணிமாலை. பத்தாவது வினா, திரு அரங்கமாலை என்ற நூலை பாடியவர் யாருன்னா அப்பர். திரு அரங்கமாலை என்ற நூலை பாடியவர் அப்பர் நாவுக்கரசர். 11வது வினா, இறப்பு நிகழ்வு எதிர்வு என்று முக்காலமும் திறம்பட உரைத்து பாடக்கூடிய நூல் எதுனா குறத்திப்பாட்டு. இறப்பு நிகழ்வு எதிர்வு என்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டு. 12வது வினா, உழத்திப்பாட்டு என்பது பல்லின் இலக்கணமாகும் என்று கூறக்கூடிய நூல் சதுரகராதி. உழத்திப்பாட்டு என்பது பல்லினுடைய இலக்கணமாக அமையும் என்று கூறக்கூடிய நூல் சதுரகராதி. சதுரகராதியை இயற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர். 13வது வினா, முதல் சதக இலக்கியம் என்னன்னா கார்மண்டல சதகம். முதல் சதக இலக்கியம் கார்மண்டல சதகம். இந்த கார்மண்டல சதகத்தை பாடியவர் யாருன்னா ஆரைக்கிழார். 14வது வினா, ஓங்கிய அதுதான் அகவலின் வருமே என்று சுட்டக்கூடியது ஆற்றுப்படை நூல். ஓங்கிய அதுதான் அகவலின் வருமே. இந்த ஆற்றுப்படை நூல்கள் பொதுவாக அகவல் பாவை கொண்டு பாடக்கூடியது. 15வது வினா, வெண்பாவினாலோ கலித்துறையினாலோ 10 பாடல் அந்தாதியாப்பில் அமைவது என்னன்னா பதிற்றந்தாதி. வெண்பாவினாலோ கலித்துறையினாலோ 10 பாடல்கள் அந்தாதியாப்பில் அமையுமாறு பாடும் நூல் பதிற்றந்தாதி. அந்தாதி அப்படின்னாலே நமக்கு பொதுவாக தெரியும், செயலுடைய இறுதி எழுத்தோ சொல்லோ சீரோ அசையோ அடுத்த தொடரினுடைய முதலாவதாக அமைய பாடுறது அந்தாதி. இப்போ பதிற்றந்தாதினா வெண்பாவாலேயோ அல்லது கலித்துறையாலோ பாடக்கூடிய 10 பாடலுடைய தொகுப்பை தான் பதிற்றந்தாதி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. 16வது வினா, ஊரொடு தோற்றம் உரித்தன மொழிப என கூறுவது எதுனா உலா. உலாவுக்கான இலக்கணம் தான் இது, ஊரொடு தோற்றம் உரித்தன மொழிப. 17வது வினா, மகளிரின் கற்பு திறத்தை வாழ்த்தி பாடுவதுக்கு பெயர் என்னன்னா மங்கள வாழ்த்து. மகளிரோட கற்பினுடைய திறத்தை வாழ்த்தி பாடுவது மங்கள வாழ்த்து. மகளிருடைய வீரத்தை புகழ்ந்து பாடுவது மோதின் முல்லை. மகளிருடைய கற்பை பற்றி பாடுவது மங்களவல்லை. 18வது வினா, அரசன் தன் பிறந்த நாளின் சினம் தவிர்த்து அருளுமாறு பாடுவது பெருமங்கலம். அரசன் தான் பிறந்த நாளில் சினம் தவிர்த்து அருளுமாறு பாடக்கூடியதுக்கு பெயர் பெருமங்கலம். 19வது வினா, திருமலை முருகன் பள்ளு நூலை பாடியவர் யாருன்னா பெரியவன் கவிராயர். திருமலை முருகன் பள்ளு பாடினது யாருன்னா பெரியவன் கவிராயர். 20வது வினா, மருட்பாவில் மட்டும் பாடப்படுவது எதுனா புறநிலை வாழ்த்து. மருட்பாவில் மட்டும் பாடக்கூடியது புறநிலை வாழ்த்து. 21வது வினா, வேநீர் காலத்து தென்றலை புகழ்ந்து பாடுவது வசந்த மாலை. வேநீர் காலத்தில் தென்றலை புகழ்ந்து பாடுறதுக்கு பெயர் வசந்த மாலை.
22வது வினா, இங்கீதமாலை என்னும் இலக்கியத்தை பாடியவர் யாருன்னா ராமலிங்கர். இங்கீதமாலை என்னும் இலக்கியத்தை பாடியவர் ராமலிங்கர். 23வது வினா, திருவாரூர் நான்மணி மாலை பாடியவர் குமரகுருபரர். திருவாரூர் நான்மணி மாலை பாடினவர் யாருன்னா குமரகுருபரர். 24வது வினா, மயிலம் சுப்பிரமணியர் துதி அமுது பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். மயிலம் சுப்பிரமணியர் துதி அமுது பாடியவர் பாரதிதாசன். 25வது வினா, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பாடியவர் யாருன்னா காரைக்கால் அம்மையார். திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பாடியவர் காரைக்கால் அம்மையார். இவங்கள பதிக முன்னோடி அப்படின்னும் அழைப்பாங்க காரைக்கால் அம்மையாரை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்தாதிக்கு தோற்றுவாய், அற்புத திருவந்தாதி பாடினதால அந்தாதியின் தோற்றுவாயாகவும் இருக்கக்கூடியவங்க இவங்க தான். 26வது வினா, காப்பு பருவத்தில் முதற்கண் பாடப்படும் தெய்வம் திருமால். காப்பு பருவத்தில் குழந்தையை காக்குமாறு முதன்மை கொடுத்து பாடக்கூடிய தெய்வமாக திருமாலை குறிப்பிடுறாங்க. காப்பு பருவத்தில் முதற்கண் பாடப்படும் தெய்வம் திருமால். 27வது வினா, பிள்ளைத்தமிழில் 11 முதல் 12 மாதம் வரை உள்ள பருவம் முத்த பருவம். பிள்ளைத்தமிழில் 11வது மாதத்திலிருந்து 12வது மாதம் வரைக்கும் பாடக்கூடிய பருவத்தை தான் முத்த பருவம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 28வது வினா, 14 முதல் 19 வரை உள்ள பெண்களுக்கான பருவம் மடந்தை. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கான பருவங்களில் இந்த 14 வயதிலிருந்து 19 வயது வரைக்குமான பெண்களுடைய பருவத்தை தான் மடந்தை பருவம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 29வது வினா, தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் உள்ள எந்த திணை நூற்பாக்கள் சிற்றிலக்கியத்திற்கு அடிப்படையாக உள்ளனன்னா புறத்திணையியல் நூற்பா. தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் உள்ள எந்த திணை நூற்பாக்கள் சிற்றிலக்கியத்திற்கு அடிப்படைனா புறத்திணையல். 30வது வினா, சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை கூறும் நூல் எதுனா பாட்டியல் நூல்கள். சிற்றிலக்கியங்களுக்கான இலக்கணம் சொல்லக்கூடிய நூல் பாட்டியல் நூல்கள். அப்போ இந்த பகுதியில் நம்ம சிற்றிலக்கியங்கள் தொடர்பாக 30 வினாக்கள் பார்த்தோம். கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வினாக்கள் பயனுடையதாக இருந்தால் நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம பல வினாக்கள் நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி சிற்றிலக்கியங்களுக்கே பார்த்திங்கன்னா பல்லு, உலா, பிள்ளைத்தமிழ், அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி பிரிவுகளுக்கும் வீடியோஸ் இருக்குது. அந்த ஃபுல் வீடியோவுடைய லிங்க்கையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து பயன்பெறுங்க. நன்றி.